500 பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுக்கின்றோம். 18,500 கோடி ரூபாய் ஒதுக்கின்றோம். உங்களுக்கு எவ்வளவு பள்ளி வேணும் தமிழ்நாட்டு கேட்கிறோம். ஆந்திரா 800 பள்ளி, கர்நாடகா 150 பள்ளி, கேரளா எல்லாம் வாங்கிக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு எழுத்துப்பூர்வமாக கொடுக்கறாங்க. எங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கூட வேண்டாம். வெக்கமா இல்லையா? வெக்கமா இல்லையான்னு கேட்கறாங்க. நீயும் படிக்க மாட்ட தற்குறி. உங்க அப்பா இன்சியலை வச்சு நீ வந்து உட்கார்ந்துருக்க. எங்களுடைய குழந்தைகள் நன்றாக படித்து இந்த சமுதாயத்தில் பெரிய மனிதர்களாக வருவதற்கு ஒரே ஒரு கருவி கல்வி மட்டும்தான் இருக்குன்னா அதையும் விட மாட்டேன். அதையும் விட மாட்டேன். சோ ஏழை மக்கள் தான் இருக்க முடியும். அப்படிதான் இருக்கணும். கை கட்டி உனக்கு சேவை பண்ணணும். நீ ஆட்சியில் அப்படியே உட்கார்ந்துக்கணும். இந்த சேலம் மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பையன் இன்பநிதி ஸ்டாலினுக்கும் டைலர் போட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். 4வது தலைமுறை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கை கட்டி நின்று கொண்டிருக்க வேண்டும். ஒரு குடும்பம் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். இதாங்க அவங்க திட்டம். இந்த மாடலுக்கு பேர் தான் திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல். இந்த மாடலுக்கு பேர் தாங்க ஐயா திராவிடன் டெவலப்மெண்ட் மாடல். ஐயா இதை உடைக்கணுங்க ஐயா. இது நம்முடைய காலத்தில் உடைக்கணுங்க ஐயா. வேற ஒண்ணுமே இல்லைங்க ஐயா. உடனே கிளம்புவாங்க. நான் இவ்வளவு சொல்றேன் பாருங்க, இவ்வளவு செஞ்சிருக்கோம், இவ்வளவு பண்ணிருக்கோம்னா உடனே ஸ்டாலின் கிளம்புவார். இது வந்து மதவாத கட்சி. திருமாவளவன் சொன்னார், ரொம்ப அற்புதமா சொன்னார். திருமாவளவன் எப்படி சொன்னார்னா, சனாதன தர்மத்தினுடைய பிரச்சனை என்னன்னா பிராமணர்கள் மட்டும்தான் கருவூலத்துக்குள்ள போக முடியும். அதனால்தான் நான் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னார். நம்மை பொறுத்தவரை ஒரு கோவிலுடைய முறையில யார் போறாங்களோ தயவு செஞ்சு போய் கடவுளை பார்த்துக்கிட்டும் ஆகம சாஸ்திரத்தின் படி. திருமாவளவன் சொல்றார் 6 மாசத்துக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால் பிராமணர்கள் தான் கருவறைக்குள்ள போக முடியும். இன்னைக்கு பிராமணர் இல்லாத மோடி அயோத்தியா கருவறைக்குள்ள போய் பிராண பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறம் திருமாவளவன் சொல்றாரு, அது எப்படி மோடி போலாம்? அவர் சங்கராச்சாரியாவா? அவருக்கு யார் அனுமதி கொடுத்தது? வெளியதான உட்காரணும். இதாங்க அவங்க பித்தலாட்டத்தனம். 70 வருஷமா இவனுடைய பித்தலாட்டத்தனம் இதான். வேற ஒரு பித்தலாட்டத்தனம் இல்லை. பிராமணர்களை திட்டி அவங்க வேலையை செய்ய விடாம அவங்களை குடும்பப்படுத்தி அவர்களை வில்லனை போல சித்தரித்து தமிழக அரசியல் களத்தை மாத்தி விட்டாங்க. இதே வாயி 6 மாசத்துக்கு முன்னாடி பிராமணர் கருவறைக்குள்ள போறதை எதிர்க்கிறோம், அதான் சனாதன தர்மத்துக்கு எதிர்ப்புன்னு சொன்ன வாயி இன்னைக்கு பிராமணர் இல்லாத மோடி உள்ள போய் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தன்னுடைய கையிலே உயிர் கொடுக்கின்றார், பிராண பிரதிஷ்டை செய்கின்றார். அதை சொல்றாங்க. அது எப்படி மோடி உள்ள போலாம்? அவர் என்ன சங்கராச்சாரியாவா? வெளியே வரச்சு ஐயா. இந்த திருட்டு பசங்களை விடவே கூடாது. பொய் சொல்லி 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 அடுத்து ஸ்டாலின் ஐயா சொல்லுவார், பிஜேபி மதவாத கட்சிங்க. அதுக்கேங்க நாங்க மதவாதம், நாங்க வந்து மதவாதம் இல்லை. ஆனா மேடையில் ஏறி உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவாரு, அவர் ஒரு கிறிஸ்தவராமா, கிறிஸ்தவ முறையை பின்பற்றாராம். எப்பவாச்சும் நான் மேடையில் ஏறி சொல்லியிருக்கேன் ஐயா, நான் ஒரு இந்து முறையை பின்பற்றுகிறேன், நான் இந்து முறையைத்தான் பின்பற்றுகின்றேன். மேடை ஏறி தம்பட்டம் அடிக்கிறேன்னா? ஒரு மேடை ஏறி உதயநிதி ஸ்டாலின் தம்பட்டம் அடிக்கின்றார், நான் கிறிஸ்தவனுடைய வழிமுறையைத்தான் நான் பின்பற்றேன், ஏன்னா என் மனைவி கிறிஸ்தவர். அது வந்து மதவாதம் இல்லையாமா? ஆனா நாம சொன்னா அது மதவாதம். என்னங்க பித்தலாட்டத்தனம்? இன்னைக்கு உலகத்திலே 19 நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு உயரிய விருது கொடுத்திருக்கிறாங்க ஐயா. இந்தியால பாரத் ரத்னா இருக்கிற மாதிரி 19 நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய அமைப்பினுடைய உயரிய விருது. அதுல 8 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை மோடி கொடுத்திருக்காங்க. அதனால உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க அப்பாவுக்கு சொல்றேன், கட்டார் எமீர்லாம் உன்னைய பேலஸ்குள்ளே விட மாட்டார். பேலஸ்க்கு வெளியே குதிரையில் ஆயிரத்தில் நிக்க வைப்பாங்க. இந்த கட்டார் அரண்மனை பக்கமெல்லாம் நீங்க போகவே முடியாது. குதிரையில் ஆயத்துல கை கட்டி நிக்கணும். அரபு எமிரேட்ஸ் 7 பேர் இருக்காங்க. 7 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா மோடி சென்றால் மட்டும் 7 பேரும் ஒன்றாக வரவேற்பு வருவார். ஈஜிப்ட்ல மசூதிக்குள்ள போய் இஸ்லாமிய நண்பர்களோடு தொழுகையிலே பங்கேற்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இதெல்லாம் ஷாரியா லா, உச்சபட்சமான ஷரியாலாவை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய நாடுகள்
பிரதமர் மோடி அவருக்கு தன்னுடைய உச்சபட்ச விருது கொடுக்குறான். இவங்கெல்லாம் வீசாவே கொடுக்க மாட்டாங்க அந்த நாட்டுக்கு வர. இன்னைக்கு நீ பிரதமர் மோடி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்து மதவாத கட்சி. எத்தனை நாளைக்கு அதை சன் டிவி வச்சு ஓட்டிட்டு இருப்பானுங்க. ஒரு சன் டிவி ஒரு கலைஞர் டிவி வச்சு பொய்யா பேசி மதவாத கட்சி மதவாத கட்சி மதவாத கட்சி. இஸ்லாமிய நாடுகள் ஒன்றொன்றும் இந்தியாவை நோக்கி மோடியை நோக்கி நீங்க பிரச்சனையை தீர்த்து வைங்க நம் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார். அதனால் சகோதர சகோதரிகளே, பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள்